முறுக்கு அவல் பொரி அஞ்சரப்பட்டு. திருநெல்வேலி எவ்வளவு செழிப்பா இருக்குன்றத இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. அங்க பாத்தீங்கன்னா வாழை, இங்க பாத்தீங்கன்னா நெல்லு. இது வந்து கார நெல்லு. இங்க இருந்தா நம்மளுக்கு எல்லாம் அரிசி வருதுங்க. எவ்வளவு சூப்பரான விஷயம். இந்த மண் இருக்கே அவ்வளவு சூப்பரான ஒரு மண். எது போட்டாலும் விளையுங்க. பாருங்க அப்படியே பச்சை பசேர்னு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் சூப்பரா இருக்கு. நான் இதையே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன். நீங்க வந்து நம்மளோட நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட் ஒரு நியூட்ரிஷனல் டிப்ஸோட சேர்ந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறாரு. அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. வணக்கம், ஷெஃப் சோமு. நான் உங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் ஃபுட் வேல்யூ பற்றி சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். அது வந்து ரொம்ப உங்களுக்கு வீட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே வந்து கேரட்டு, குக்கும்பர், அதாவது வெள்ளரி பிஞ்சு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து தோல் நம்ம சீவிடுவோம். தோலை சீவாமல் அப்படியே நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ உங்களுக்கு நான் ஒரு டிஷ்ஷு செஞ்சு காமிக்க போகிறேன். அது பேர் வந்து மஷ்ரூம் மட்டர் மசாலா. காளானும் பட்டாணியும் போட்டு ஒரு மசாலா நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது வேக வச்ச பட்டாணி, மஷ்ரூம், ஜிஞ்சர், லெமன் ஜூஸ், ஆனியன், தனியா பவுடர், கரம் மசாலா பவுடர், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு சால்ட்டு, தக்காளி, வெஜிடபிள் ஆயில், சில்லி பவுடர். இப்போ எப்படி செய்யலான்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு வானல் சூடாகட்டும். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்குங்க. ஏன்னா நம்ம வந்து வெங்காயம் தக்காளிலாம் வதக்க போகிறோம். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும். எண்ணெய் காயிட்டோம். மஷ்ரூம்லாம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம வந்து ஒரு 100 விதமான மஷ்ரூம் கூட கிடைக்குது. ஆனால் நம்ம இந்தியாவில் கிடைக்கிற மஷ்ரூம் வந்து பட்டன் மஷ்ரூம், அதாவது நல்லா பூ மாதிரி இருக்கும். அதே மாதிரி நார்மலாக ஒரு மாதிரி ஃப்ளார் பூ மாதிரி, பெரிய பூ மாதிரி இருக்கும். 2 விதமான மஷ்ரூம் நம்ம இதில் கிடைக்குது. இப்போ வானிலை காஞ்சிருச்சு. கொஞ்சமாக ஜிஞ்சர் போட்டுங்க. ஃபஸ்ட்டு இஞ்சி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுங்க. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வந்து பூரி, சப்பாத்தி, இட்லி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இது ஒரு நல்ல ஒரு டிஷ். அது ஒரு நாளும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ உள்ள ஃபுட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதுக்கு தேவையான நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வெளியில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது. மஷ்ரூம் வந்து அதில் நிறைய மண் இருக்கும். மஷ்ரூம் நீங்கள் வந்து சாதாரணமாக பாயில் பண்ணக்கூடாது. அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் மைதா அப்படி மேலே அப்படி லைட்டாக மைதா அப்படி போட்டுட்டு ஒரு பெரட்டுங்க. பெரட்டிட்டதுக்கு அப்புறமா சாதாரணமாக தண்ணியில் கலவுனீங்கன்னா மஷ்ரூம் வெள்ளையாக கிடச்சிடும். உங்களுக்கு நல்லா க்ளீன் சுத்தமாக ஆகிடும் மஷ்ரூம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். தேவையான அளவு காரம் போட்டுங்க. நல்லா வதங்கட்டும். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ் இது. ஒரு 75%, அதாவது ரொம்பவும் ப்ரௌன் ஆகிடக்கூடாது. ஒரு பொன் நேரத்தில் எடுங்க, கோல்டன் ப்ரௌன். பட்டாணி பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் வந்து பச்சை பட்டாணி வந்து காஞ்ச பட்டாணியும் கிடைக்குது, ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்குது. ஃப்ரெஷ் பட்டாணி வாங்கிக்கிங்க, அதுதான் ரொம்ப நல்லது. பொன்னேரமாக ஆயிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு போட்டுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. இஞ்சி பூண்டு போடும்போது கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. அது வந்து நல்லா வதங்கும். நல்லா பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா தின்னுங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து நல்லா நறுக்கின தக்காளி, எவ்வளோ வெங்காயம் போடுறீங்களோ அந்த பாதி அளவு தக்காளி போடுங்க. இப்போ இந்த தக்காளி போட்டோன்னே வந்து நம்ம வந்து சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். சால்ட் போட்டோன்னா சீக்கிரமாக ஆகும். இது வந்து சமையலோட ஒரு டிப். அது தக்காளியை வந்து போட்டோன்னே நீங்கள் சால்ட் போட்டிங்கன்னா அது வந்து தண்ணி விடும். தண்ணி விட்டோடனே அது நல்லா இன்னும் வதங்கும், சீக்கிரமாகவும் ஆகும் உங்களுக்கு. அரைவாசி இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து தக்காளி வந்து நல்லா, அதாவது மசிஞ்சிருச்சு.
இப்போ நீங்கள் வந்து இதுக்கு தேவையான மசாலா போடலாம். நம்ம சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து தனியா பவுடர் போடுறோம். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டோம். இப்போ நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் நல்லா போட்டுருங்க தனியா பவுடர் போட்டோன்னே நல்லா வதக்குங்க. இது கூடயும் சேர்ந்து அந்த தக்காளி நல்லா வதங்கிடும். தக்காளி வெங்காயம் வந்து முழுசாக தெரியவே கூடாது. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. நல்லா கிரேவி நல்லா வாசனை அருமையாக இருக்கு. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஆல்மோஸ்ட் நல்லா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் மஷ்ரூம் போடுறோம். ஏன்னா மஷ்ரூம் நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். மஷ்ரூம் போட்டாச்சு. லைட்டாக ஒரு வதக்கிட்டு தண்ணி விட்டுங்க. ரொம்ப ஜாஸ்தி வேணாம். இது வந்து மசாலா தான், தேவையான அளவு விட்டுக்குங்க. மஷ்ரூம் வந்து வேகிறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 2 கொதி வந்தனாலே மஷ்ரூம் வெந்துடும். அதுக்கு வந்து பட்டாணியும் போட்டுங்க. கூட தேவையான அளவு பட்டாணி போட்டுங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆகிடும். நல்ல வாசம் வருது. இப்போ வந்து கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஓமம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அதாவது டைஜஷன் நல்லா ஆகும். சில பேருக்கு ஒரு மாதிரி ஏப்பம் வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் இல்லாததுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கலாம். இதை வந்து கொஞ்சம் கடாயில் லைட்டாக வறுத்துட்டு நுணுக்கி 1-2 உடைச்சி வச்சுருக்கோம். சும்மா கொஞ்சமாக, ஏன்னா நிறையாவும் போட முடியாது, போட்டோம்னா சாப்பிட முடியாது உங்களால். சும்மா கொஞ்சமாக போட்டிங்கனாலே போதும். பட்டாணி நல்லா வெந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. நல்லா வாசனை நல்லா கமகமன்னு நல்லா இருக்குது. ஏன்னா ஓமம் போட்டிருக்கோம், கரம் மசாலா போட்டிருக்கோம், பட்டாணி எல்லாம் இருக்குது. நம்ம நார்மலாக சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். பட்டாணி எல்லாம் போட்டு நல்லா பளிச்சுன்னு இருக்கு இந்த சாப்பாடு. அதாவது மஷ்ரூம் மட்டர் மசாலா ரெடி. மசாலா நல்லா திக்காக இருக்குது. ஃப்ரெஷ் மஷ்ரூம், ஃப்ரெஷ் பட்டாணி. இது சாப்பிட்டா வயிற்றுக்கும் ஒன்றும் ஆகாது. நல்லா கேஸ் ஸ்டபிள். அதனால ஏன்னா நம்ம ஓமம் போட்டுருவோம், பயப்படாமல் சாப்பிடலாம். இதில் எவ்வளோ கேலரி, ப்ரோட்டீன், கார்போ, ஃபேட்டு எல்லாம் இருக்குது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கேலரி வந்து 73.51. ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 3.81 ப்ரோட்டீன் இருக்குது உங்களுக்கு. கார்போஹைட்ரேட்ஸ் வந்து 7.65 இருக்குது கிராம்ஸ். ஃபேட் பார்த்தீங்கன்னா 3.18 கிராம்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு 200 கிராம் மஷ்ரூம் தேவையான அளவு நான் உங்களுக்கு கார்போ இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நியூட்ரிஷன் ஃபுட் நாளைக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். See you. Bye bye.